வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருது தாலுக்கா வீராக்கண்ணுங்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப முன்னாடிலாம் இந்த சைடு வந்து எங்களுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு காவேரி ஆறுக்கும் பக்கத்துலேயே எங்கள் வயம் இருக்கிறதுனால அதோட 100 மீட்டர் தள்ளி எங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் அது. அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இன்ஜினில் தான் நாங்கள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இது மாதிரி ஒரு 110 அடி மோட்டர் போட்டு 2 இதில் நாங்கள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது எங்கள்கிட்ட. ஆனால் அந்த இன்ஜினை வச்சு பாய்ச்சினாலும் வந்து இப்போ இந்த கோடை காலத்தில் வந்து எங்களால் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதான் இதுக்கு ஒரு சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ விசாரித்த இடத்துல நாங்கள் ரேடன் சோலாரை பார்த்து முடிச்சு கொடுத்துருக்கோம். உங்கள் சைட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல தான் நான் பார்த்தது. முட்டைக்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டுருந்தேன். அங்கே 5 HP போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்டே அந்த கொட்டேஷன்லாம் வாங்கி எஸ்டிமேட்டு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அது ஒன்றும் அதெல்லாம் எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணது. மற்றவங்களோட இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, நல்லாயிருக்கு. டெலிவரி வந்து 3 இன்ச்சு பைப்பு போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து 4 இன்ச்சு பைப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து வெளில வந்து குத்துது. எங்களுக்கு இப்போ இந்த 3.5 ஏக்கர் 4 ஏக்கர் நிலத்துக்கு 5 HP போதும். இருந்தாலும் எங்களுக்கு 7.5 வேணும்னு நாங்கள் கேட்டு நாங்கள் வாங்கிட்டோம். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி புதுசாக ரினியூவல் எனர்ஜி பற்றி மக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இது ரொம்ப பயனுள்ளது தான். யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சூரிய ஒளி வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம அதுலேருந்து எப்படி புத்திசாலித்தனமாக நம்ம வந்து மகசூல் ஈட்டணுங்கிறத வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம திறமையில நம்ம அதை கண்டிப்பாக நம்ம அதை பண்ணணும். கண்டிப்பா நான் இன்னும் 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்கள்ட்டயும் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட் எப்படி இருக்கு என்னன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா 3/4 பேருக்கு இதை பத்தி தெரியாது. அதனால அதை பத்தி அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா ஆமா, ஃப்ரீ சோர்ஸ். அது நல்லா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து காலையில இப்போ வந்து இது வந்து ஜூன் மாசம் 7 மணிக்கெல்லாம் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுது. அதே மாதிரி ஈவினிங் டயத்துல வந்து 5:30 வரைக்கும் போகும். ஆனா நாங்க 5:30 வரைக்கும் போறது கிடையாது. ஏன்னா வந்து தண்ணி வந்து சாதாரணமாவே எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்குங்கிறதுனால நாங்க ஒரு 5 மணிக்கே க்ளோஸ் பண்றோம். எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 8 மணி நேரம் சாலிடா ஓடுது. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தண்ணி பிரச்சனையும் இருக்காது. ஒன்ஸ் நடுவு நட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை மேல எல்லாம் ஓடுறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. கரெக்டா சொன்னா இல்ல? வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி. மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாலுக்கு பக்கத்தில் உள்ள வீராக்கான்கிற ஒரு கிராமத்தில் வந்து பாலாஜிங்கிற ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம ஒரு 7.5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து ஃபுல் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 ஏக்கர் நெல் விவசாய தேவைக்காக இவங்க இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு புதுசாக போர்வெல் போட்டு இப்போ வந்து ஒரு 7.5 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ பயன்படுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 575ல 14 பேனலு ப்ளஸ் வந்து 7.5 HP 30 மீட்டர் 3 இன்ச்சு டெலிவரி இருக்கிற மாதிரி ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம். வந்து பம்ப் கண்ட்ரோலர், மொபைல் மானிட்டரிங் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் வந்து கேமரா இவங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு கேமரா மானிட்டரிங் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் கேமராவும் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் சிஸ்டமும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ பம்பு தொங்கல் விட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80 அடியில் தொங்கல் விட்டுருக்கோம். 3 இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாகவே இருக்கும். இதை இப்போ நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்து
இன்னும் ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது இவங்க இது எல்லாத்தையுமே சேடல் ஓட்டி பார்த்துருப்பீங்க. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து விவசாயி அவங்க ஃபீட்பேக் சொல்லும் போது அவங்க நிற்கும் போது தெரியும் எல்லாமே சேடல் ஓட்டி எல்லாமே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு தேவையானது 5 HP போதும். பட் இருந்தாலும் இவங்க எனக்கு இன்னும் தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்ததுனால 7.5 HP ரெக்கமெண்ட் பண்ணோம். ஆனால் எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்கள் 5 HP போதும் தான் சொன்னோம். ஆனால் அவங்க வந்து கேட்டதுனால இந்த 7.5 HP கொடுத்துருக்கோம். 7.5 HP வந்து 4-5 டெலிவரி வருங்க. ஆனால் நம்ம பைப் இருக்கிறது 3 inch, பட் ஆனால் 4-5 டெலிவரி அளவுக்கு தான் இருக்கும். இதை பைப் லைனில் கொண்டு போகும்போது 5 inch பைப்பில் தான் கொண்டுட்டு போகணும். அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரெஷராக இருக்கும். இப்போ இது போல உங்களுக்கு இந்த டெல்டா விவசாயிகளுக்கு எனக்கு ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், மும்முனை மின்சாரம் சரியா வர்றதில்ல, லோ வோல்டேஜ் இருக்கு, ப்ளஸ் வந்து எனக்கு நான் தோட்டக்கலையில் இது பண்றேன், அதனால எனக்கு பெரிய இபி பில் வந்து அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 5 வருஷம் உத்தரவாதத்தோட இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்து ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.